சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் தந்தை பெரியாரின் சிந்தனைகளை விதைக்கும் பகுத்தறிவு புத்தகங்கள், தமிழக தலைவர்கள், திராவிட பேராளிகள் குறித்த புத்தகங்கள் மலிவு விலையில் ரூபாயில் இருந்து கிடைக்கின்றன. இது தொடர்பாக கண்காட்சி நடைபெறும் பகுதியில் இருந்து நம்முடைய செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்த தகவல்களை பார்க்கலாம். சென்னையில் சென்ட் ஜார்ஜ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 40வது புத்தக கண்காட்சியில் தமிழக மண்ணில் பகுத்தறிவு விதைகளை விதைத்த தந்தை பெரியார் அவர்களுடைய புத்தகங்கள் ஏராளமாக இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரியாருடைய சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் சார்பாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்டாலில் நிறைய எக்கச்சக்கமான பெரியாருடைய பகுத்தறிவு புத்தகங்கள், அவர் பேசிய பேச்சுகளுடைய குறிப்புகள் மட்டுமில்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மிக சிறப்பான அம்சம் என்னவென்றால் ரூபாயிலிருந்து ரூபாய் வரைக்கும் பல விலைகளில் மக்களுக்கான புத்தகங்கள் இங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணா அவர்களுடைய புத்தகம், புத்தரினுடைய புன்னகை, மகாபாரதத்தில் வரக்கூடிய செய்திகள், அன்னை மணியம்மையாரை பற்றிய சிந்தனை முத்துக்கள் இவைகள்லாம் இருக்கிறது. கி வீரமணி அவர்களுடைய வாழ்வியல் சிந்தனைகள், இது போன்ற நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. தமிழ் மண்ணில் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய தேவைகள், கடவுள் தோன்றியது எப்படி, சமுதாய விஞ்ஞானி தந்தை பெரியார், இது போன்ற புத்தகங்கள் ஏராளமானவை இங்கே இருக்கிறது. இந்த புத்தகங்களுக்கெல்லாம் மக்களினுடைய மனங்களில், மக்களுடைய அறிவியல் ஒரு பகுத்தறிவை பாய்ச்ச வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் இதையெல்லாம் வெளியிட்டு இருக்கிறார்கள். இது குறித்து நிறைய விஷயங்கள் நாம் கேட்க வேண்டியது இருக்கிறது. இந்த புத்தக ஸ்டாலை நடத்தி வரக்கூடியவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். நம்ம தந்தை பெரியார் அவர்களுடைய பகுத்தறிவு நிறுவனமான இங்கே நடக்கிற இந்த புத்தகங்கள்லாம் எத்தனை வருடங்களாக இருக்குது? இங்கே என்னென்ன மாதிரி புத்தகங்கள்லாம் வச்சிருக்கிறீங்க? 1935 இந்த புத்தகம் ஐயா பதிப்பகம் வச்சிருக்கிறாரு. கடவுள், மதம், பெண்ணுரிமை, ஜாதி, தின்னாமை, இந்த தலைப்புகளில் புத்தகம் இருக்குது. இது வரைக்கும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பிரெஞ்சு மொழியில் கூட புத்தகம் போட்டிருக்கோம். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கில் இருக்குது. சமீபத்தில் மராட்டிய மொழியில் போட்டிருக்கோம். ஒரிய மொழியில் புத்தகம் போட்டிருக்காங்க. இத்தனை மொழியில் புத்தகங்கள் இருக்குது. இவங்களுடைய பதிப்பகத்தில் திராவிடர்களை வெளியீடு, பெரியார் சுயமரியாதை பிரச்சார வெளியீடு புத்தகங்கள் விற்பனைக்கு வச்சுருக்கிறோம். குறைஞ்சபட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ரூபா வரைக்கும் எங்களுடைய புத்தகம் விற்பனைக்கு இருக்குது. எங்களுக்கு இதுபோக ஒரு 13 கடைகள் வெளியூரில் இருக்குது. 2 மொபைல் வேன் இருக்குது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கல்விவள்ளல் காமராஜர், டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் நாவலர், தமிழர் தலைவர் கி வீரமணி மற்றும் திராவிட இயக்க எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் பேசிய எழுதிய புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தக ஸ்டாலில் பெரியாருடைய புத்தகங்கள் மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் தலைவர்கள் சார்ந்த, அவர்களுடைய ஆளுமைகள் சார்ந்த நிறைய புத்தகங்கள் இருக்குது. பெரியார் சொல்வதை போன்று நான் மனதில் பட்டதை சொல்லுகிறேன், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் என்னுடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறேன், இது உங்களுடைய எண்ணங்களில் கொண்டு சென்று அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த புத்தகங்களை வாசித்து நீங்களும் பயன்பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் கோபாலகிருஷ்ணன்.